ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजेत् लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहदस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुणाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாழ் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியாத உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் நம்ம எப்படி சுவாமி நம்மாழ்வார் தசரதனை காட்டிலும் லக்ஷ்மணனை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது தசரதன் பகவானிடத்தில், அதாவது ஸ்ரீராமனிடத்தில் ஈடுபாடு இருந்தாலும் அவர் சிற்றின்பங்களிலும் ஈடுபட்டிருந்தார். அதுவும் அந்த அவதாரத்துக்கு மட்டுமே அப்படின்ட்டு. அதே மாதிரி லக்ஷ்மணன் ராமாவதாரத்திலே எல்லா தொண்டுகளும் செய்தானே தவிர எல்லா அவதாரங்களும் அல்ல அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதற்கும் நம்மாழ்வாருக்கு இவர்களை காட்டிலும் மேன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவர் சாட்சாத் அந்த பிராட்டிகளோடே ஒப்பாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறது இந்த பின்னைக்கோள் மாமகள் கோல் அந்த பாசனத்துலேருந்து பார்த்தோம். அதுவும் இவர் பெருமாள் தாயாரை மட்டும் அனுபவிக்காமல் எல்லாரையும் சேர்த்து, அனந்தனையும் கருடனையும் சேர்த்து நித்தியசூரியர்களோடு அனுபவிக்க நினைத்தது தான் இவருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தோம். அப்புறம் இவரும் அந்த பிராட்டிமார்களைப் போலவே ஒழிவில்லாத காலமெல்லாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் அப்படின்னு அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 130வது சூத்திரம். அதில் என்னென்னா, இப்படி இவருக்கு இந்நிலை விளையும்படி சர்வேஸ்வரனுடைய விக்கிரகத்தில் வேறுபட்ட அழகின் தன்மை இவரது ஆண் தன்மையை அழித்து பெண் தன்மை இவருக்கு உண்டாக்கியதற்கும், இத்திருமேனியோடே எம்பெருமான் விஷயத்தில் பலவிதமான கைங்கரியங்களை இவர் செய்வதற்கும் திரௌபதி கௌசல்யே என்னும் இவர்கள் தன்மை ஒப்பாக சொல்லலாமோ என்னும் அவாய் நிலையின விருப்பத்தால் மேலெழுந்த வகையில் இவற்றிற்கும் அவற்றை ஒப்பாக கூறுதலாம் என்னும் இடத்தை கூறுகிறார் இந்த சூத்திரத்தார். இப்போ என்னென்னா, இவர் பல தாமான தன்மையிலும் பேசுகிறார், பெண் பேச்சாக பேசுகிறார், எல்லாமே இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இவர் பெண் பேச்சு பேசும்போது அந்த எம்பெருமானுடைய விக்கிரகத்திலும் அவருடைய குணத்திலும் அவருடைய விபூதி ஐஸ்வர்யத்தில் ஈடுபட்டதால் அந்த பெண் பேச்சு வந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது சரி, இதுக்கு ஒப்பாக இந்த மாதிரி நிலை மாறியது. ஒரு ஆண் பெண் பாவத்தை ஏற்றுக்கொண்டு பேசுகிறாரு, இந்த மாதிரி ஏதாகிலும் உதாரணம் உண்டா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே திரௌபதியை குறித்து சொல்ல வராங்க. திரௌபதியுடைய அழகு ரொம்ப பாஞ்சாலி திரௌபதி ரொம்ப அழகா, அப்படி ஒரு அழகு. அவருடைய அழகை பார்த்த அந்த தோழிமார்களும் கூட இந்த பெண்களும் ஐயோ, நாம் ஆணாக பிறக்கவில்லையே, பிறந்திருந்தால் திரௌபதியை திருமணம் செய்து கொள்ளலாமே என்று பெண்கள் ஆண் தன்மை அவாவும்படியான அழகை சௌந்தரியத்தை உடையவள் திரௌபதி.
இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆழ்வார் வந்து எம்பெருமானுடைய அந்த சௌந்தரியத்திலே, அந்த விக்கிரக லாவண்யத்திலே, அந்த குணத்திலே ஈடுபட்டு பெண் தன்மை அடைந்தார் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராரு. ஆனாலும் திரௌபதிக்கும் இவர் மேலே அப்படிங்கிறத முதல்ல சொல்ல வராங்க. அந்த சூத்திரம் என்னன்னு பார்த்துக்கலாம். எழுவதோர் ஒரு அழிக்க செய்கிற வழுவிலா அடிமைக்கு பாஞ்சாலி படுத்துமதும் கௌசல்யா அனுவிருத்தியும் ஒப்பாக்குகை பரிசு. ஒப்பாக்குகை பரிசு. பரிசு அப்படின்னு சொன்னா இங்க என்ன அப்படின்னாக்க சிறுபான்மை. அதாவது இவருடைய அந்த அவாவோட, எம்பெருமானிடத்தினுடைய ஈடுபாட்டோட, அவருக்கு செய்ய விரும்பும் கைங்கரியத்தோட திரௌபதியையும் கௌசல்யாவும் ஒப்பிட்டு பார்த்தால் இவர்களுடைய பங்கு சிறிது, அவர்தான் பெருசு அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ இதில் பார்க்கலாம். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். 70 ஓர் உரு அழிக்க, அதற்கு பாஞ்சாலி படுத்துமது ஒப்பாகுகை பரிசு. ஒப்பாகுகை பரிசு. அதாவது இந்த பாஞ்சாலியுடைய அழகை பார்த்து மற்ற பெண்கள் ஆண் தன்மை அவாவியது இவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அது சிறிது, இது பெரிது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, செய்கிற வழுவிலா அடிமைக்கு கௌசல்யா அனுவிருத்தி ஒப்பாகுகை பரிசு. கௌசல்யா தேவி என்னன்னாக்க தசரதனுக்கு எல்லாமாகவும் இருந்தாள். மனைவியாக மட்டுமல்ல, தாயாக, சிநேகிதியாக, தாசியாக, எல்லாமே எல்லாவாகவும் இருப்பாள். அதாவது ஒரு நல்ல மனைவிக்கு அது பண்பு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புராணங்களையும் நம்மளுடைய இது நம்மள பழக்கத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. மனைவிங்கிற மனைவி மட்டுமல்ல, அவளே சகோதரி, அவளே தாயார், அவளே மந்திரி, அவளே தாசி, எல்லாமே வந்து அந்த மனைவியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுல. ஸோ கௌசல்யா வந்து அந்த மாதிரி இருந்தாங்க. யாருக்கு? தசரதனுக்கு. ஆனால் அப்படி பார்க்கும்போது கௌசல்யா தசரதனுக்கு செய்ததை நம்மாழ்வார் செய்த கைங்கரியத்தோடு ஒப்பிடும்போது அது குறைவு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பகுதியாக பார்த்துக்கலாம். இப்போ என்னன்னாக்க திரௌபதியின் பிராகிருதமான அழகு தோழிமாரை ஆண்தன்மை அடைய செய்தது. இந்த திரௌபதியுடைய எழில பார்த்துட்டு, அடடா நம்ம ஆம்பளைங்களா பிறக்காம போனோமே, பிறந்திருந்தா இவளை நாம் கல்யாணம் செஞ்சுக்கலாமேன்னு யோசிச்சாங்களாம். தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவளாய் நீராடுகின்ற திரௌபதியின் கடிதடத்தை கண்ட பெண்கள், அவ குளிக்கும் போது அவளுடைய அழகு கூட இருந்து அந்த தோழிமார்கள் பார்க்கிறார்கள். பெண்கள் ஆண்களின் தன்மை மனத்தால் அடைந்தார்கள். இது வந்து பாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்றபடி இவ்வுலக சம்பந்தத்தை உடையதாய் ஊன், குருதி முதலியவற்றின் மயக்கமான தேகத்தை உடைய திரௌபதி தன் சரீரத்தின் அழகாலே தன் இனத்து பெண்கள் பெண் தன்மை அழித்து ஆண் தன்மை அடைவித்தாள். இப்போ இந்த பெண்கள் பார்க்குற அழகு என்ன? திரௌபதியினுடைய இந்த பிராகிருதமான அழகு. அந்த உடம்பு எதால் ஆனது? ரத்தத்தால் ஆனது, சதையால் ஆனது, எலும்பால் ஆனது, தோலால் ஆனது, முடியால் ஆனது இல்லையா? அழியக்கூடியது. அந்த அழகை பார்த்தார்கள். திரௌபதியின் அந்த பிராகிருதமான அழகு, இந்த உலகத்திலே பிறந்ததால அவளுக்கு அழகா பிறந்துட்டான். அதனால இருக்கக்கூடிய அழகு அது கூட இருந்த அந்த தோழிமார்களை தாங்கள் பெண்கள் என்பதை மறப்பித்து ஆண் தன்மை அடைய செய்வித்தது. ஆனால் எம்பெருமானின் அப்ராக்கிருதமான அழகு, இதுதான் ரொம்ப அங்கே நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். திரௌபதியுடைய அழகுல மயங்குறாங்க பெண்கள்லாம். திரௌபதியோட பிராகிருதமான அழகு, இந்த மனித உடம்பிலே அவள் இருப்பதால் ஏற்பட்ட அழகு, அந்த தசைநார்களாகட்டும், அந்த அழகான வடிவு, அவளுடைய உயரம் என்ன, அவளுடைய நிறம் என்ன, கண்ணழகு என்ன, முடி அழகு என்ன, அதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் அழியக்கூடியது. பிராகிருதமான அழகிலே ஈடுபட்ட தோழிமார்கள் ஆண் தன்மை அவாவினார்கள். ஆனால் நம்மாழ்வாரை பார்த்தீங்கன்னா எம்பெருமானின் அப்ராக்கிருதமான அழகு ஆழ்வாரை பெண் தன்மை அடைய செய்தது. அந்த அப்ராக்கிருதமான அழகு அப்படின்னு என்னன்னா, இந்த பிரகிருதி சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே அவன் திருமேனியில கிடையாது. அவனுடைய திருமேனி வந்து அவனுடைய விருப்பத்தாலே எடுத்துக்கொள்ளக்கூடியது. அது வந்து நீங்க ஸ்ரீவைகுண்டம் ஆகட்டும், பார்க்கடல் ஆகட்டும், விபவ அவதாரங்கள் ஆகட்டும், இல்ல அர்ச்சாமூர்த்திகள் ஆகட்டும், அவன் விரும்பி எடுத்துக்கொள்ளும் அவதாரம் அது வந்து இந்த பிரகிருதி சம்பந்தம் இல்லாத வஸ்துக்களால் ஆகப்பட்ட ஒரு அழகான ஒரு வடிவம். அதுக்கு எந்த குறையும் இல்லை. இந்த பிராகிருதத்தால் ஆன உடலுக்கு என்னென்ன குறைகள் உண்டோ அதெல்லாமே அந்த அப்ராக்கிருதமான திருமேனிக்கு கிடையாது. அதிலே ஆழங்கால் பட்டு ஆழ்வார், ஆணான ஆழ்வார் பெண் தன்மையை அடைந்தார்.
ஸோ அதுதான் வந்து இங்கே அடிப்படையான வித்தியாசம். அதுக்கு 70 ஓர் உரு அழிக்க குழுமி தேவர் குழாங்கள் கைத்தொழ சோதி வெள்ளத்தினுள்ளே 70 ஓர் உரு என் நெஞ்சினுள்ளே எழும். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. குழுமி தேவர் குழாங்கள் கைத்தொழ, அங்கே மேலே நித்திய சூரியர்கள் நித்தியர்களும் முக்தர்களும் கைத்தொழ அப்படியே ஒரு ஒளி வெள்ளத்தில் வந்து நடுவில் அந்த எம்பெருமான் இருக்கிற அந்த அழகு வந்து என்னை உருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது எங்கே அது எங்கே இல்லையா? இதை வந்து நம்ம ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. என் நெஞ்சினுள்ளே எழும் என்றபடி ஒளியின் திரள்கள் நடுவே ஆராய்ந்து அறியும்படியாய் இருப்பதான அப்ராக்கிருதமான எம்பெருமானுடைய அந்த திருமேனி அழகு அது ஆணான ஆழ்வாரை பெண் தன்மை பூணச் சொன்னது அப்படின்னு சொல்லி. அடுத்தது, ஆடவர்களுடைய கண்களையும் மனத்தையும் கவர்கின்றவனை என்றபடி வைரத்தையும் கூட உருக்கும்படியான அழகால் ஆண்களையும் பெண்ணுடைய உடுத்த செய்யும் அவனுடைய திருமேனி அழகு ஆழ்வாரின் ஆண் தன்மையை அழித்து பெண் தன்மையை விளைவித்தது. இப்போ முதல்ல சொன்னது வந்து அந்த பரமபதத்தில் அவனோட அழகு, அந்த நித்திய சூரியர்கள் அமரர்கள் தொழ அவன் இருந்த அந்த ஒளியின் நடுவே தென்பட்ட உறவு. இப்போ சொல்றது ராமனுடைய அழகு. அது வந்து எங்கன்னா அயோத்தியா காண்டத்தில் சொல்றாங்க. என்னன்னா, ஆடவர்களுடைய கண்களையும் மனத்தையும் கவர்கின்றவனாய். அதான் சொன்னேன், இப்போ முந்தி ஒரு வாட்டி சொன்னோம். அந்த ரிஷிகளும் முனிவர்களும் அசுரர்களிடந்து தம்மை காக்க வேண்டும் என்பதற்காக ராமனை வேண்டி கோரி தவம் இருந்தார்கள். அவர்கள் மேனி வந்து அப்படியே உலர்ந்த நெற்கதிர் போல இருந்தது. அவர்களுடைய கைகளும் கால்களும் அந்த ராவணனாலும் மற்ற அரக்கர்களாலும் வெற்றுண்டு அப்படி ஒரு நிலையில் இருந்த அவர்கள் இந்த ராமபிரான் வந்த உடனே அவனுடைய அழகிலே ஈடுபட்டு, அடடா நாங்கள் பெண்களாக பிறக்காமல் போனோமே என்று அப்பேற்பட்ட அழகு, அந்த அழகுதான் ஆழ்வாரை தாம் ஆண் என்பதை மறந்து பெண்ணாக பாவிக்க செய்தது. ஆகையாலே ஆழ்வார் எம்பெருமான் அழகில் ஈடுபட்டு பெண் தன்மை அடைந்ததற்கு திரௌபதியின் எழிலை கொண்டு பெண்கள் ஆண் தன்மை அடைவதற்கு ஒப்பாகாது, பொருந்தாது என்றபடி இங்கே கம்பேரிசன் கிடையாது. இப்படி சொல்லலாமா, இந்த மாதிரி மாறுதல் வருமா, ஆனால் ஆழ்வார் எப்படி பெண் தன்மை அடைந்தார் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இங்கே தான் இருக்கே திரௌபதியோட அழகை பார்த்து பெண்கள் ஆண்களாக மாற நினைத்தார்கள்னு சொல்லி அதை ஒப்புமை ஆக்கலாமானா அது முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சு கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து கௌசல்யா ஆற்றும் கைங்கரியம். இது வந்து ஆழ்வார் பெண் தன்மையை அடைந்ததுக்கான உதாரணம் திரௌபதியை சொன்னாங்க. அப்புறம் கைங்கரியம் இவங்க கௌசல்யா என்ன செஞ்சாங்க, ஆழ்வார் என்ன செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க. கௌசல்யா அனுவிருத்தி ஒப்பாகுகை பரிசு, அது தாழ்ந்தது, ஒத்து வராது அப்படின்னு சொல்லி கௌசல்யானவள் காலந்தோறும் வேலையாள் போன்றும் தோழி போன்றும் மனைவி போன்றும் தங்கை போன்றும் தாய் போன்றும் வேண்டிய காரியங்களை செய்து வந்தாள் அப்படின்ட்டு ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கௌசல்யா என்னவா எல்லாம் இருந்தா தசரதனுக்கு? வேலையாள், தோழி, மனைவி, தங்கை, தாய், இத்தனையாகும் கௌசல்யா தசரதனுக்கு இருந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்கிறபடியே கௌசல்யார் காரணம் பற்றி வந்த கணவனான சக்கரவர்த்தி இடத்தில் அந்தந்த நிலைகளுக்கு தகுதியான விசேஷமான சில தொண்டுகளை செய்து வந்தார். ஏன் செஞ்சாங்க கௌசல்யா? தசரதன் கணவன், சக்கரவர்த்தி, அயோத்தியாக்கே சக்கரவர்த்தி, பெரிய நாட்டுக்கே சக்கரவர்த்தி. அவர் காரணம் பற்றி வந்த ஒரு கணவன் அப்படிங்கிறதுனால கணவன் இதெல்லாம் செய்ய வேண்டியது பெண்ணினுடைய கடமை. அது ஒரு அன்பான கணவன் தசரத சக்கரவர்த்தி போன்ற ஒரு கணவனுக்கு கௌசல்யா செய்வதில் பெரிய வியப்பு ஏதும் இல்லை. இது வந்து பெண்களுக்கு விதிக்கப்பட்டது, பதிவிரதைகளுக்கு விதிக்கப்பட்ட, அதை தான் அவள் செய்தாள். ஆகையால இதை வந்து ஆழ்வாரோடு ஒப்பிட்டு பார்ப்பது தகாது, சரி வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆழ்வார் என்ன பண்றாருன்னாக்கா, செய்கின்ற வழுவிலா அடிமைக்கு ஒரு காரணம் பற்றாமலே சேஷியாக இருக்கின்ற எம்பெருமான் விஷயத்திலே எல்லையில்லாத பக்தியாலே வழுவிலா அடிமை செய்ய என்கிறபடி தம்முடைய நிலை வேறுபாடுகளால் ஆழ்வார் பலவிதமான கைங்கரியங்களை செய்வாரானார். இது வந்து இயற்கையாக வந்த ஒரு பிறவிக்கோ ஒரு காரணம் பற்றியோ வந்ததல்ல. இப்ப கௌசல்யா தேவியார் எடுத்துட்டீங்கன்னா ராமாவதாரத்துல தசரதனுக்கு மனைவியாக வந்தார். அந்த பதிவிரதையின் தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் செய்தார்.
ஆனால் ஆழ்வாரை பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இல்லை. எந்தெந்த அவதாரங்களை நினைக்கிறாரோ அங்கு அடிமை செய்ய வேண்டும் என்றது, ஒழிவெல்லாம் காலமெல்லாம் உடனாய் மன்னி அடிமை செய்ய வேண்டும் என்று பாரித்திருந்தார். இது எதை அடிப்படையாக கொண்டது? எம்பெருமான் சேஷி, நான் சேஷன் என்ற அந்த இயற்கையான உறவு. இது காலத்துக்கும் அழியாத உறவு, எப்பவுமே இருக்கக்கூடிய உறவு, பிரணவத்தாலையும் திருவெட்டெழுத்தாலும் காட்டப்பட்ட நிரந்தரமான உறவு. அதை பற்றி வந்த இந்த கைங்கரியத்துக்கும் கௌசல்யா தேவி செய்த கைங்கரியத்திற்கும் ஒப்பாகாது அப்படிங்கிறத இந்த வரைக்கும் சொல்லிடுறாங்க. ஆழ்வார் எம்பெருமானுக்கு செய்த தொண்டிற்கு கௌசல்யா செய்த தொண்டை உபமானமாக சொல்லக்கூடுமோ எனில், இவர் செய்த தொண்டிற்கு அவர் செய்த தொண்டு பற்றாது, ஒன்றும் மேட்சே கிடையாது, எனவே உபமானம் ஆகாது என்றபடி இதை நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விதத்தை சொல்லிடுறாங்க. அதாவது இவர் பெண் பேச்சு பேசுறது திரௌபதியின் அழகால பெண்கள் ஆண் வேடம் போட நினைத்தோட ஒப்பிட முடியாது. கௌசல்யா தேவி இயல்பாகவே தசரதனுக்கு மனைவியானதாலே பதிவிரதா தர்மத்தின்படி அவர் செய்ததும், இவர் அந்த சேஷி பாவத்தை கொண்டு, அதாவது எம்பெருமானுக்கு உரிய நான் இன்னொருவருக்கு அடிமை ஆக மாட்டேன் என்கிற அந்த பாவத்தில் செய்த தொண்டுக்கும் இணையாகாது அப்படிங்கிறத இங்க முடிச்சிடறாங்க. அடுத்தது 131வது சூத்திரம். இப்படி பலநிலை வேறுபாடுகளை அடைந்தவரானாலும் தாமான தன்மையால் செல்லும் காதலும் இவருக்கு குறையாது என்னுமதனை திருஷ்டாந்தத்தோடு அருள் செய்கிறார் என்பது கடலில் சென்று சேரும் ஒரு நதியை உபமானமாக காட்டி விளக்கப்படுகிறது. பல நிலைகளை அடைகிறார். தாயாக பேசுகிறார், தலைவியாக பேசுகிறார், தோழியாக பேசுகிறார், எல்லா விதமாகவும் பேசுகிறார். ஆனாலும் தாமான தன்மையில் நான் ஆண் என்பதை உணர்ந்து தன் பேச்சு பேசுகையிலும் கூட அந்த பக்தி என்பது, அந்த ஈடுபாடு என்பது இவருக்கு சிறிதுமே குறையாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன சொல்றாங்க? அதுக்கு ஒரு உதாரணமா சொல்றாங்க. பெண் பேச்சு பேசட்டும், ஆண் பேச்சு பேசட்டும், எப்படி ஒரு நதியானது பிரவாகமாக சென்று கடலை அடையுமோ அதே போன்றதுதான் இவருடைய நம்மாழ்வாருடைய பக்தி. பெண் பேச்சு தாய் பேச்சு பேசினாலும் சரி, தலைவி பேச்சு பேசினாலும், தோழி பேச்சு பேசினாலும், தாமாகவே பேசினாலும், அது ஒரு நதி பெருக்கெடுத்து பலமுகமாக ஓடி கடலை அடைவதை போன்றதை தவிர எதிலுமே ஒரு பக்திக்கு குறைச்சல் கிடையாது. ஒரு சமயம் பெண் பேச்சு பேசும்போது தான் பக்தி அதிகம், தாமாக பேசும்போது பக்தி குறைச்சலோட அப்படிலாம் இல்லவே இல்லை. எப்படி ஒரு நதி பிரவகித்து பல முகங்களாக கடலை சென்று சேருமோ அதை போன்றதுதான் நம்மாழ்வார் பக்தி அப்படிங்கிறத இந்த சூத்திரத்துல சொல்றாங்க. சூத்திரம் என்னன்னா, பெருக்காறு பல தலைத்து கடலை நோக்குமா போல நெக்கு ஒசிந்து கரைந்து அலைந்து இடிந்து உடைய பெருகு காதல் கடல் இடம் கொண்ட கடலை பகுமுகமாக அவகாகிக்கும். எப்படிதான் அந்த வெள்ளம் பெருகி வரும் பொழுது என்னன்னா, அது அப்படியே வேகமா வரும், கடை இடிச்சிட்டு வரும், இருக்கிற நடுவில் உள்ள கல்லெல்லாம் பொடி பொடியாக்கி அதோடைய ஒரே குறிக்கோள் அந்த நதியோடது என்னன்னா, நான் சென்று கடலை அடைய வேண்டும். அதற்காக அது பகுமுகமாக பிரவாகிக்கும். அதே போல ஆழ்வாருடைய ஒரே விருப்பம் என்னன்னாக்க எம்பெருமானோடு சேரப்பெற வேண்டும், அவனுக்கு நித்திய கைங்கரியம் மாற்ற வேண்டும். ஆகையால அந்த பக்தி வெள்ளமானது ஆண் பேச்சாக பெண் பேச்சாக பலவிதமாக சென்று அதே பக்தியை தான் அங்கே காட்டும் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்துல சொல்றாங்க. கடல் இடம் கொண்ட கடல், திருப்பார்கடலை இடமாக கொண்டு அரிதுயில் புரிகின்ற பெரிய பெருமாள், அதுதான் கடல் இடம் கொண்ட கடல். கடல் இடம் கொண்ட கடல்னா அந்த கடல் இருக்கிற ஒரு கடல் போன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பார்கடலை இடமாக கொண்டு அரிதியில் புரிகின்ற பெரிய பெருமாள். பகுமுகமாக அப்படின்னாக்கா பல வழிகளாக, அவகாகிக்கும் அப்படின்னா சென்று சேரும். அதுதான் ஒரு நதியானது பல முகங்களில் பல கிளைகளாக பிரிந்து கொண்டு போய் கடல்ல சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. பெருக்காறு பல தலைத்து கிண்ணகம் அப்படின்னா வெள்ளம். கிண்ணகம் வெள்ளப்பெருக்கு எடுத்து பல தலையாய் பாய்ந்து செல்லுகையில் தனக்கு ஒரு குறைவும் இல்லாதது. அந்த ஆறு இப்படி பிரிஞ்சு போகுதே, அப்ப அந்த ஆத்தோட அந்த தண்ணீர் அளவு குறைஞ்சிருமானா குறையவே குறையாது, அது அப்படியே தான் இருக்கும். கடலை நோக்குமா போலே, பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு என்கிறபடி தனக்கு புகழான கடலை நோக்கி சென்று புகுமா போலே. எந்த ஆறு, அது எங்க மேற்கு தொடர்ச்சி மலையில பிறந்தாலும் சரி, எங்க இருந்தாலும்
தன்னுடைய வழியை கண்டுபிடிச்சி அது போய் அது பல கிளைகளாக பிரிந்து தன்னுடைய ஒரே குறிக்கோளான கடலை சேர்தல் என்பதை ஆறுகள் அடைந்து விடும். நெக்கு ஒசிந்து கரைந்து அலைந்து இடித்து உடைய அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்னென்ன அதுக்கு ஒன்னொன்னுத்துக்கும் திருவாய்மொழி பாசுரம் ஒன்னொன்னு எடுத்து அழகாக காட்டுறாரு நாயனார். என்னென்னா முதல்ல வந்து நெக்கு ஒசிந்து கரையும் அப்படிங்கிற அந்த கரையும் அப்படிங்கிறதுக்கு நெக்கு ஒசிந்து கரையுங்கிறத திருவாய்மொழி 6:5-2 நம்ம பார்க்குறோம். அந்த பாசுரத்தில் இருக்கும் அந்த வரி. அடுத்தது அலைந்து நீராய் அலைந்து கரை உருக்குகின்ற நெடுமாலே. இது வந்து திருக்குடந்தை பாசுரம். அந்த எம்பெருமானை பார்த்து அவருடைய உடம்பு அப்படியே நீராக கரைந்து விட்டுதான். ஸோ ஆகையால் கரைந்துக்கு ஒன்று சொன்னார், அலைந்துக்கு ஒன்று, அப்புறம் இடிந்து நினைதொரும் சொல்லுந்தொரும் நெஞ்சு இடிந்து இடிந்துகும். அந்த நெஞ்சு இப்போ உன்னை பற்றி நினைக்கும் போது என் நெஞ்சு இடிந்தே போகுது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ஆறு எப்படி கரைகளை இடித்து கொண்டு செல்லுமோ அதுக்கு ஓமனமாக சொல்லப்பட்டது. உடைய என் மனம் உடைவதும் அவர்க்கே. என் மனம் இடிஞ்சு போனாலும் அவருக்காக தான், உடையுனாலும் அவருக்காக தான், அலையுனாலும் அவருக்காக தான், கரைந்து என்னாலும் அவருக்காக தான். ஆகையால இந்த ஆத்து வெள்ளம் எதெல்லாம் செய்யுமோ அதெல்லாம் தம் நெஞ்சிற்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணம் என்னென்ன அப்படிங்கிறத அந்த ஒரு பாசுரத்தில் வரிகளில் அவர் வச்சுட்டே வராரு நம்மாழ்வார். என்றெல்லாம் கூறப்பட்டபடி உடை குலைப்பட்டு உரு குலைந்தவராய் பரவசப்பட்டவராய் நீராய் நிலை கலங்கி நெஞ்சு கட்டு அழிந்து உருக்குலைந்து போகும்படி இருந்தார் ஆழ்வார். அந்த எம்பெருமானை நினைச்சிட்டாக்கா அந்த பக்தி பரவசத்தில் அவர் என்னென்ன ஆகிறாரு அப்படிங்கிறத வார்த்தைகளால் சொல்லி வர்ணிக்கவே முடியாது. அவருடைய பாசுர வரிகளிலேருந்து தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்படி இந்த ஆழ்வார் படும் அந்த எல்லாமே அந்த எல்லா அவஸ்தைகளுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டுக்கடங்காத ஆறு எப்படி பகுமுகமாக பிரிந்து சென்று கடலை அடையுமோ அதே போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருகு காதல் பெருகுமால் வேட்கை கழிய மிக்கதோர் காதல் என்றபடி கரை அழிய பெருகுகின்ற காதலை உடையவர் ஆழ்வார். என்னன்னு சொன்னால் பெருகுமால் வேட்கை, என்னுடைய ஆசை வந்து கட்டுக்கடங்காமல் வளர்ந்துட்டே போகுது, இதுக்கு ஒரு எல்லையே இல்லை, அப்படி வளர்ந்துட்டே போகிற என்னுடைய வேட்கை கழிய மிக்கதோர் காதல். இந்த காதலும் அப்படிதான், எம்பெருமான் கிட்ட நான் கொண்ட காதல் அதை மறக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, அது ஒரு ஆற்றை போல பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். கடல் இடம் கொண்ட கடலை, இது ஒரு அழகான ஒரு வார்த்தை. கடல் இடம் கொண்ட கடல் வண்ணா என்கிற பரி ஒரு கடலிலே சாய்ந்தார் போல, ஒரு கடல் மேலே இன்னொரு கடல் படுத்துட்டு இருந்தா எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பார்க்கடல் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும், அது வந்து வெள்ளை நிறக்கடல். அது மேலே இவன் கார்மேனி வண்ணம், இவனே ஒரு கருத்த கடலை போன்றவன். ஆகையால் அந்த வெள்ளையான பார்க்கடல் மேலே இந்த கருத்த இந்த கடல் சாய்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் வெள்ளையான பார்க்கடலிலே அந்த அனந்த சயனன் மேலே ஒரு கருப்பு கடலை போல பார்க்கும்போது ஒரு கடல் மேலே இன்னொரு கடல் படுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காமா. கடல் இடம் கொண்ட கடல் வண்ணா, இதெல்லாம் ஆழ்வார் திருவுள்ளத்தில் ஓடுது. அந்த பார்க்கடலை எப்படி படுத்துட்டு இருக்கான்னா அந்த வெள்ளை வெளியேறு அந்த பார்க்கடலை கருப்பா அப்படியே படுத்துட்டு இருக்கிறான். அப்படி அது எப்படி வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட மாணிக்கம் போலன்னு சொல்லுவாங்க. அனந்தனுடைய திருமேனி வெள்ளி போன்ற அப்படியே பளபளக்க கூடியது. வெள்ளித்தட்டிலே வைத்த மாணிக்கம் எப்படி, மாணிக்கம் அப்படியே ப்ளூவாக கனங்கரையில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அழகுன்ட்டு இதெல்லாம் ஆழ்வார்களுக்கு அந்த எம்பெருமானுடைய திருவுருவத்தை நினைக்க 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 அதை வரக்கூடிய அந்த கற்பனைகள் அவன் அப்படி காட்டித்தரான். அந்த மாதிரி தன்னை அவன் காட்டி தருகிறான் என்கிறபடி ஒரு கடலிலே சாய்ந்தார் போலே திருப்பார்கடலில் கண் வளர்ந்தருகின்ற சிரமத்தை போக்குகின்ற அந்த கனகரேல் வந்து அந்த மழை மேகம் மாதிரி சிரமத்தை போக்குகின்ற வடிவு. இந்த சம்சார தாபத்தால் வெந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு மழை பொழிகின்ற கார்மேகம் போன்ற நம்ம சிரமத்தை போக்கக்கூடிய அந்த அழகான வடிவு பெரிய பெருமாளாகிற அளவிட்டு அறிய முடியாத பொருளை, இப்படிதான் இவன் அளவிட்டு அறிய முடியாத பொருளை பகுமுகமாக அவகாகிக்கும் தாமான தன்மையாலும் நற்றாய் தோழி முதலிய நிலை வேறுபாட்டினை அடைவதாலும் உண்டான வேற்றுமையாலே பல முகமாக சென்று சேரும். அதுதான் இவர் எந்த பேச்சு பேசினாலும் இவர் பேச்செல்லாம் வந்து பெருமாளை பற்றியது தான். தாய் பேச்சாக இருக்கட்டும், பெண் பேச்சாக இருக்கட்டும், தோழி பேச்சாக இருக்கட்டும், இல்லை தாமான தன்மையில் பேசுவதாக இருந்தாலும்
எப்படி ஒரு நதியான பல கிளைகளாக பிரிந்து போய் கடலிலே சேருமோ, அதே போல இவருடைய பாசுரங்கள் எல்லாவற்றிலுமே இவர் அந்த எம்பெருமானை சென்று கிட்ட வேண்டும் என்ற அந்த ஆவலை காட்டுகிறார் என்பது இந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. இதனால் சொல்லப்பட்டனவும் சொல்லப்படுபவனுமான நிலை வேறுபாடுகளுக்கு எல்லாம் இருப்பிடமான இவருடைய பக்தியின் பெருமை சொல்லப்பட்டது. இது வரைக்கும் சொன்னது இனிமேல் ரொம்ப சொல்ல போகிறோம். அது எல்லாமே இவருடைய பக்தியின் பெருமையை சொல்லக்கூடியது. இதை ஒன்னொன்று சில பேரோட ஒப்புமை காட்டலாமே தவிர இவருடைய எல்லா விதமான இந்த நிலைகளுக்கும் இவரோட பக்திக்கும் இவருடைய கைங்கரிய பிரார்த்தனைக்கும் உபமானமாக எதுவுமே காட்ட முடியாது அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரத்தால் நமக்கு தெரியுது. அடுத்தது இது ரொம்ப ஒரு அருமையான சூத்திரம். ஆழ்வாருடைய பக்தியானது நூல்களில் கூறியபடி முறையோடு கூடியதாய் செய்யப்படுவதாய் ஒரே தன்மையாய் இராமல் இப்படி கட்டுக்கடங்காததாய் செய்ய இயலாததாய் பலமுகமாக நடப்பான் ஏன் என்னும் வினாவிற்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படுகிறது. அது இவருக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு? ஏன் இவர் மட்டும் இப்படி கட்டுக்கடங்காத பக்தி? பெண்ணா பேசினாலும் அப்படிதான், ஆண் தன்மையற்ற பேசினாலும் அப்படிதான். இவருக்கு எல்லா விதத்திலையும் முழுவதுமாக ஒப்புமையாக ஒருவரையும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஆழ்வாருக்கு ஏன் இந்த பக்தி ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு இந்த சூத்திரத்தில் பதில் சொல்கிறாங்க. இந்த சூத்திரம் ரொம்ப நம்ம யோசித்து கவனமாக புரிஞ்சுட்டா ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இப்போது நம்ம உடம்பை எடுத்துட்டாக்கா ஆத்மா இருக்குது, தேகமும் இருக்குது இல்லைங்களா? இப்போது இந்த ஆத்மா அழியாதது, அனாதியானது, நுண்ணியது, அழிவென்பதே இல்லாதது. தேகம் அழியக்கூடியது. இந்த ஆத்மா சைத்தன்யம், அது அறிவுள்ளது. தேகம் இந்த பிரகிருதியாலான உடம்பு அறிவற்றது. இப்போ என்னன்னா, ஆழ்வாருக்கு இந்த பகவானை பற்றி பேசும் பொழுது இந்த அழிவற்றதான ஆத்மா அழியும் தன்மையை ஏற்றுக்கொள்கிறதாம். ஆனால் அழியக்கூடிய தேகமானது அழியாத ஆத்மாவின் தன்மையை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்ல வராங்க. இது ஒன்றொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்தா தான் நமக்கு புரியும், ஆழ்வாருடைய தன்மை நமக்கு புரியும். ஸோ இப்போ முதல்ல நம்ம இதுக்கு நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த உடம்பு அப்படிங்கிறது இந்த அழியக்கூடிய பிரகிருதியாலான இந்த உடம்பு தான் கண்ணால் நம்ம பார்க்குறோம். இது இயக்கக்கூடிய உள்ளே இருக்கிற அந்த நுண்ணிய ஆத்மாவை நாம் காண்பதில்லை. அது மிகவும் மிக மிக நுண்ணியது. ஆனால் அதுதான் ஞானமே வடிவானது. அதுதான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்குன்னு சில குணாதிசயங்கள் உண்டு, தேகத்துக்குன்னு சில குணாதிசயங்கள் உண்டு. ஆனால் இந்த தேகத்தை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டது இந்த ஆத்மா அப்படிங்கிறத பகவான் பகவத்கீதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இப்போ அதுலேருந்து தான் ஒரு ஸ்லோகத்தை உதாரணமாக எடுத்து இங்கே சொல்ல போகிறாங்க. என்னன்னாக்கா, அச்சேத்தியம் என்னுமது ஈரும் வேம் ஈரியாய் உலர்த்த எண்ணப்பட சித்தம் சித்தாய் அல்லே என்று நீங்க கரணங்கள் முடியானேயில் அவையாக உடலம் ஆத்ம தர்மம் கொள்ள காற்றும் கழியும் கட்டி அழ கொண்ட பெருங்காதலுக்கு பத்திமை நூல் வரம்பு இல்லையே அப்படின்ட்டு இந்த ஆழ்வாரோட நிலையை சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பார்த்துக்க வேண்டியது. ஸோ முதல்ல ஆத்மாவுடைய தன்மையை சொல்கிறாங்க. ஆத்மாவை பற்றி கண்ணன் பகவத்கீதையில் என்ன சொல்கிறான்னா, ஆயுதங்கள் இவனை வெட்டாது, நெருப்பு இவனை எரிக்காது, நீர் இவனை நனைக்காது, காற்று இவனை காய வைக்காது அப்படின்ட்டு 2ஆம் அத்தியாயத்தில் அது ஆத்மாவுடைய தன்மை சொல்லும்போது அதோடைய ஆத்மாவுடைய பண்புகளாக இது சொல்லப்பட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் இப்போ இதையே நீங்கள் தேகத்தோட உடம்போட பிராகிருதமான உடம்போட பேச பார்த்தீங்கன்னாக்கா, உடம்பை வெட்டலாமா? வெட்டலாம். உடம்பை எரிக்கலாமா? எரிக்கலாம். உடம்பை நினைக்கலாமா? நினைக்கலாம். உடம்பை காய வைக்கலாமா? காய வைக்கலாம். அப்போது இந்த வெட்டப்படுவது, எரிக்கப்படுவது, நினைக்கப்படுவது, காய வைக்கப்படுவது எல்லாம் எதோட தன்மைகள்? இதெல்லாம் உடலோட தன்மை. ஆத்மாவுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த எம்பெருமானை நினைக்கும் போது என்னுடைய ஆத்மா வெட்டப்படுகிறது, என்னுடைய ஆத்மா எரிக்கப்படுகிறது, என்னுடைய ஆத்மா நினைக்கிறது, என் ஆத்மா காய்கிறது அப்படின்ட்டு உடலினுடைய தன்மையை இந்த ஆத்மா ஏற்றுக்கொண்டது அப்படின்னு ஆழ்வார் சொல்ல வர்றார். இப்போ ஒன்றொன்னா பார்த்துக்கலாம். என்னன்னா, அச்சேத்தியம் என்னுமது. அச்சேத்தியம்னா வெட்டவே முடியாது, ஆயுதங்கள் இவனை வெட்டாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி,
ஆயுதங்கள் இவனை வெட்டாது அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்கான். இந்த ஆன்மா வெட்டத்தகாதவன், அவனை வெட்டவே முடியாது. கொளுத்தப்படாதவன், நெருப்பு இவரை ஒண்ணுமே பண்ணாது. அடுத்தது நினைக்கப்படாதவன், ஒரு ஆத்மாவை எடுத்து நம்ம நல்ல பக்கெட்ல முங்கி எடுக்கிறோம்னா முடியவே முடியாது, அவனை நினைக்க முடியாது, அவன் காய வைக்கவும் முடியாது. அப்படிப்பட்டவன் அந்த ஜீவாத்மா. அதை தான் கண்ணன் சொன்னதே இங்க எடுத்து காட்டிட்டு, என்று ஆத்ம வஸ்துவானது கத்தியால் வெட்டப்படுவதற்கும், நெருப்பால் கொடுத்தப்படுவதற்கும், நீரால் நனைக்கப்படுவதற்கும், வெயிலால் உலர்த்தப்படுவதற்கும் ஒண்ணாதது கூறப்பட்டது. ஆத்மாவுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணவே முடியாது. அவனை சரி இந்த ஆத்மா நமக்கு வேணான்னு ஒரு கத்தி எடுத்து வெட்ட முடியாது, அவனை எரிக்கவும் முடியாது, வெட்ட முடியல, எரிச்சிடலான்னா அதுவும் முடியாது, சரி தண்ணீரை போட்டு அமுத்தி கொண்டுடலான்னா அதுவும் முடியாது, காய வைக்கவும் முடியாது. அவன் நித்தியமானவன், எப்பவுமே இருக்கக்கூடியவன் இந்த ஜீவாத்மா. இவன் தன் கர்மங்களுக்கு ஏற்ப பல உடல்களை அடைவானே தவிர ஆத்மாவுக்கு அழிவு என்பது கிடையவே கிடையாது. இது நல்ல தெளிவா நம்ம மனசுல வச்சுக்கணும். ஒருத்தர் மரணம் அடையும் போது அந்த உடல் தான் இங்கே இருந்து அழிகிறதே தவிர ஆத்மா அந்த உடலை விட்டு நீங்கி வேறு இடத்துக்கு சென்று விடுகிறது. இப்போ அப்படிப்பட்ட ஆத்மா, அந்த வெட்ட முடியாத, எரிக்க முடியாத, நினைக்க முடியாத, காய வைக்க முடியாத ஆத்மா ஆழ்வாருக்கு என்னெல்லாம் ஆகுது அந்த பகவானை நினைக்கும் போது அப்படிங்கிறத அடுத்த பிரகாரத்துல சொல்றாங்க. ஈரும் ஆழ்வார் தரத்தில் இப்படிப்பட்ட அவருடைய ஆத்மாவானது. ஆத்மா அவருக்கும் அதே தானே, நமக்கும் அதே தான், அவருக்கும் அதே தான். அதாவது சிவனோடு பிரமன் வன் திருமடந்தை சேர் திருவாகம் எம் ஆவி ஈரும். ஈரும் அப்படின்னா வெட்டப்படுறது. அவரோட ஆத்மா வெட்டப்படுதான். எப்ப வெட்டப்படுதுனாக்கா இதை உணரும் போது என்ன உணர்கிறான்னா, தன்னுடைய திருமேனியிலே சிவனுக்கும் பிரம்மனுக்கும் திருமகளுக்கும் இடம் கொடுத்துருக்கான். யாரான்னு இப்படி செய்வாங்களா அப்படின்னு ஆழ்வார் நினைக்கும் போது அவருடைய ஆத்மா வெட்டப்பட்ட மாதிரி இருக்கான். அதாவது சிவனோடு பிரம்மன் வன் திருமடந்தை சேர் திருவாகம் எம் ஆவி ஈரும். என்னுடைய ஆவி வெட்டப்படுது. இதை கேட்கும் போது எனக்கு ஆவி வெட்டப்படுது. ஏன்னா பிராட்டியாரோடும் சிவன் முதலானவருக்கும் வேற்றுமை பாராமல் உடம்பு கொடுக்கும் அவனுடைய சீல குணம் தன் திருமேனியில இடம் கொடுப்பவன் நினைக்கும் போது என் ஆத்மா வெட்டப்படுகிறது அப்படிங்கிறாரு. இது அதாவது அந்த ஆழ்வார் லெவலுக்கு நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா இப்ப நம்ம வீட்டிலேயே கூட எடுத்துக்கலாமே, நம்ம மனைவி பிள்ளைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கலாம். மனைவி மக்கள் பேர குழந்தைகளுக்கு எல்லாம் நம்ம இடம் கொடுக்கலாம். யாருக்கோ எல்லாம் இடம் கொடுப்போனோ, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, எதிர் வீட்டுக்காரனுக்கு, ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் இங்கேயே சந்தோஷமா இருங்க அப்படின்னு இடம் கொடுப்போமா? வீட்டுல கொடுக்கறதுக்கே நம்ம யோசிப்போம். அப்படி இருக்கும்போது தன்னுடைய சௌலபியத்தாலே, அந்த சுலபன் என்கிற குணத்தாலே எம்பெருமான் இவர் எல்லாருக்கும் வேற்றுமை பார்க்காமல் தன் திருமேனியிலே இடம் கொடுத்திருக்கிறான். எல்லாரையுமே தன்னுடைய சரீரமாக வச்சிருக்கிறான். இந்த சீல குணத்தை நினைக்கும் போது வெட்டப்படாது என்று கண்ணன் சொன்னா என்னோட ஜீவாத்மா வெட்டப்படுகிறது அப்படின்னு அந்த அந்த துன்பத்தை ஆழ்வார் இங்கே அனுபவிக்கிறார். அடுத்தது வேம் எமதுயிர் அழல் மெழுகில் உக்கு என்பது போல கொளுத்தப்படாதவன் எனப்பட்ட ஆத்மா ஆழ்வார் திறத்தில் அனலிலிட்ட மெழுகு போல் உருகியது, உருக்குலைந்தது எனப்பட்டது. இந்த பாசுரத்தில், அதாவது திருவாய்மொழி 10:3-7 இந்த லைன் வருது. வேம் எமதுயிர் அழல் மெழுகில் உக்கு. வேம் எமதுயிர்னா என்னுடைய ஆத்மா எரித்து அப்படியே அழிக்கப்படுகிறது. எப்படி? இது அனல்ல வச்ச மெழுகு போல என்னுடைய ஆத்மா உருகுகின்றது. கண்ணன் எதுவும் நெருப்பில வேகாது என்று எரியாது என்று சொல்லப்பட்ட என்னுடைய ஆத்மா இவனை நினைக்கும் போது அனலிட்ட மெழுகாக உருகி உருக்குலைந்து போனது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஈரியாய் காரியம் நல்ல நகள் அவை காணில் என் கண்ணனுக்கு என்று ஈரியாய் இருப்பாள். இது தாயார் பாசனம். தாயார் தன்னுடைய மகளான பராங்குச நாயகியை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, காரியம் நல்ல நகள் அவை காணில், நல்ல நல்ல விஷயத்தை பார்த்துட்டாக்கா இது என் கண்ணனுக்கு, இது என் பெருமானுக்கு அப்படின்னு சொல்லி மனசு அப்படியே உருகி இருப்பான். ஸோ அப்போ என்ன, ஆத்மா நினையாதுன்னு சொன்னது இங்கே பொய்த்து போனது. ஆழ்வாருடைய ஆத்மா இங்கே நனைந்தது. காரியம் நல்லனகள் அவை காணில் என் கண்ணனுக்கு என்று ஈரியா இருப்பாள். அந்த ஈரமான மனசோட இருப்பா. அங்க அந்த ஆத்மா நனைந்தது அப்படிங்கிறாங்க. என்றபடி நல்லது கண்டால் இது கிருஷ்ணனுக்கு என்றும் நினைக்கும் நினைவால் நீர்பண்டமாக உருகும் ஆழ்வாரின் ஆத்மா நனைக்கப்படாதவர் என்ற ஆத்மா நீராக கரைந்தது என்றபடி.
இப்போ நல்ல ஒரு மலரை பார்த்தா இது என் கண்ணனுக்கு, வெண்ணையை பார்த்தா இது என் கண்ணனுக்கு, எதை நல்லதாக திருத்துழாயை கண்டா இது என் கண்ணனுக்கு என்று உருகி 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 நீர்ப்பண்டமாக போன ஆத்மாவை உடையவர் நம்மாழ்வார். ஆகையாலே நீரால் நனையாது என்று சொல்லப்பட்ட அந்த ஆத்மா இங்கே நீராகவே போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உலர்த்த, ஆத்மாவை உலர்த்த முடியாது. நசோஷயத்தி மாருத்தக அப்படின்னு சொல்லுவாங்க, காற்று வந்து காய வைக்காது அப்படின்ட்டு. வேட்கை நோய் மெல்லாவி உள் உலர்த்த, என் ஆத்மா காஞ்சே போச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. என்கிறபடி வேட்கை நோயானது மென்மை தன்மை கொண்ட ஆத்மாவை குருத்து வற்றாக உலர்த்தியது, நல்லா ட்ரையா பண்ணிருச்சு, குருத்து வற்றாக உலர்த்தியது என்றபடி உலர்த்தப்படாதவன் எனப்பட்ட ஆத்மா ஆழ்வார் திறத்திலே உலர்த்தப்பட்டது என்பது. அந்த வேட்கை நோயால், ஐயோ பகவானை பார்க்கணும் 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 என்கிற அந்த வேட்கை நோயால், அந்த சூட்டால, அந்த வெப்பத்தால தாங்க முடியாம ஆழ்வாருடைய அந்த ஆத்மா காய வைக்கப்பட்டது. ஆகையால காயாது என்கிற ஆத்மா இங்கே காய வைக்கப்பட்டது. ஆகையால இந்த 4 உதாரணங்களால் என்ன சொல்றாங்க, பகவான் காட்டி கொடுத்த அந்த வெட்டப்படாது, எரிக்கப்படாது, நினைக்கப்படாது, காய வைக்கப்படாது என்று சொல்லப்பட்ட அந்த ஆத்ம வஸ்து, நித்தியமான ஆத்ம வஸ்து ஆழ்வார் திறத்திலே அந்த நிலை எல்லாமே அடைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இனி அறிவற்றதான நெஞ்சு, புற உறுப்புகள், உடல் ஆகியவை அறிவுள்ளவை போல் ஆழ்வார் திரு. இப்போ உடம்புல இருந்து நீங்க ஆத்மாவை எடுத்துட்டீங்கன்னா இந்த உடல் வந்து வெறும் கட்டை, அதுக்கு வந்து தனியாக அது ஃபங்க்ஷன் பண்ணவே பண்ணாது, எதுவுமே உயிரற்றது, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆகையால வந்து ஆத்மா தான் நியமிக்கணும், இதையெல்லாம் நீ இப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்ட்டு. ஆனா இந்த பக்தியாலே, இந்த பெருமானிடம் ஏற்பட்ட பக்தியாலே ஆழ்வாருடைய உடலும் உறுப்புகளும் அவை சுதந்திரமானவை போல அவை வந்து வேலை செய்ய, ஆத்மாவின் வேலை அவை செய்ய தொடங்கின அப்படிங்கிறத சொல்ல வந்தார். தாமே தனித்தனியாகவும் கூட்டாகவும் அவர்களுக்கு அறிவு இருப்பதை போல நடந்து கொள்ள தொடங்கின அப்படின்னு சொல்றார். அறிவற்றதான நெஞ்சம், புற உறுப்புகள், உடல் ஆகியவை அறிவுள்ளவை போல அவர்களே சைத்தன்யம், பை themselves தேர் knowledgeable அப்படின்னு சொல்ற மாதிரி ஆழ்வார் திறத்தில் செயல்பட்டது இங்கே சொல்லப்படுகிறது. சித்தம் சித்தாய் அல்லேன் என்று நீங்க, என் நெஞ்சு என்னை நின்னிடையே நல்லேன் என்று நீங்கி என்கிறபடி அறிவில்லாத நெஞ்சமானது அறிவின் பொருளின் நிலையை அடைந்து அவன் பிரிந்து சென்றதை தாங்காமல் இனி உனக்கு கரணம் ஆவேன் அல்லேன், நான் நன்றாக விரப்பட்டது என்றபடி என் உறவை விட்டு ஆழ்வாரை விட்டு நீங்கி சென்றது. மனசு எடுத்துக்கிறார், அந்த நெஞ்சு எடுத்துக்கிறார். இப்போ நம்ம முந்தி கிளாஸ்ல கூட பார்த்தோம் இல்லையா, நிற்கும் கொலோ மீளும் கொலோ அப்படின்ட்டு திருவிருத்தத்தில் முதல் பாசரத்தில் நம்ம 3வது பாசரத்தில் பார்த்தோம். அதாவது எல்லாரையும் எம்பெருமான், பிராட்டிமார், கருடன் எல்லாம் இருக்கும் அந்த நிலையை பார்க்க போன என் மனசு அங்கே நின்று போச்சு. அது வருமோ வராதோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே இந்த நெஞ்சு அறிவுள்ள வஸ்துவை போல அந்த எம்பெருமானை விட்டு பிரிந்த அந்த துயர் தாங்காமல் ஆழ்வாரை வெறுத்து ஒதுக்கி விட்டு அது சென்று விட்டது. இனி உன்னுடைய உறவு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என் நெஞ்சு என்னை நின்னிடையே நல்லேன் என்று நீங்கி, இனிமேல் உன்னோட நெஞ்சு இல்லை, நான் போறேன், எம்பெருமான் எங்க இருக்கானோ நான் போறேன்ட்டு அறிவுள்ளதை போல நடந்து கொண்டதான், சைதன்ய வஸ்துவை போல நடந்து கொண்டது சைத்தன்யம் இல்லாத நெஞ்சு. புரியுதுங்களா? அந்த மாதிரி என் நெஞ்சு என்னை நின்னிடையே நல்லேன் என்று நீங்கி அறிவில்லாத நெஞ்சமானது அறிவுடை பொருளின் நிலையை அடைந்து அவன் பிரிந்து சென்றதை தாங்காமல், அந்த எம்பெருமான் பிரிந்து சென்றதை தாங்காமல் இனி உனக்கு கரணம் ஆவே நல்ல, உன்னுடைய பாடி பாட்டை நான் இருக்க மாட்டேன், ஆழ்வாருடைய நெஞ்சுங்கிற பேர் எனக்கு வேண்டாம், நான் எம்பெருமானை தேடி போகிறேன் என்று அந்த நெஞ்சு அந்த மாதிரி உயிர் சைதன்யமான அறிவுள்ள வஸ்துவை போல நடந்து கொண்டது என்று என்னால் நன்றாக விடப்பட்டது என்றபடி உறவர சொல்லி ஆழ்வாரை விட்டு நீங்கியது. ஆழ்வாரை விட்டுட்டு அவருடைய மனசு போயிட்டதான். அப்போ வந்து அந்த மனசு அச்சித்தான அந்த மனசு சித்வஸ்துவை போல நடந்து கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கரணங்கள் முடியானேயில் அவையாக, இந்த முடியானே அப்படிங்கிற திருவாய்மொழி வந்து ரொம்ப அதை ஆழ்வார் ஒரு தன்னுடைய ஒரு அங்கமா சொல்லிட்டுவாரு. எப்படி வந்து கண்கள் அவனை என்னுடைய மனம் அவனை நினைக்க ஆசைப்பட்டது, வாக்கு அவனை பற்றி பேச ஆசைப்பட்டது, என்னுடைய கண்கள் அவனை தேடி சென்றது, என் கைகள் வந்து அந்த வெண்ணெய் அலைந்து அவனை அணைத்து கொள்ள நினைத்தது அப்படின்னு அந்த பாசுரங்களை சொல்லிட்டே வருவார்.
அதை சொல்லும்போது ரொம்ப அழகா அதுக்கு முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க. எப்படின்னாக்கா, ஒரு பஞ்ச காலம், பஞ்சம், கடுமையான பஞ்சம், சாப்பாடு வந்து கொஞ்சமாக தான் இருக்கு. அப்போ பொதுவா எப்படி இருக்குன்னா, ஒரு அப்பா தந்தையாகப்பட்டவன் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா அதுங்க திருப்தி அடைஞ்சப்புறம் தான் தான் சாப்பிடுவான். ஆனா இந்த பஞ்சத்தால பசியால அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த குழந்தைங்களுடைய உணவை வந்து பறிச்சு அவன் சாப்பிடுவானா. இந்த குழந்தைங்க வந்து ஐயோ அப்பான்னு பார்க்காம அந்த சாப்பாட்டை இவங்க பறித்து சாப்பிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி பஞ்ச காலத்தில் எப்படி ஒருவர் உணவை ஒருவர் பறித்து சாப்பிடுகிறார்களோ, அந்த மாதிரி இந்த பிரிவாற்றாமையால் வாடிய ஆழ்வாருடைய மனமும் கண்களும் வாக்கும் கைகளும் நான் அனுபவிப்பேன், நான் அனுபவிப்பேன், நான் அனுபவிப்பேன் என்று நீ முந்தி நான் முந்தி என்று சென்றன அப்படிங்கிறது தான் இங்கே இந்த இந்த திருவாய்மொழியில் சொல்லியிருக்காங்க. இந்த முடியானே 3:8 அந்த பாசுரங்களை சொல்லியிருக்காங்க. ஆகையால் இப்போ இவை எல்லாமே அச்சேதனம் இல்லையா? ஜீவாத்மாவுடைய சப்போர்ட் இல்லாட்டி கண் ஆகட்டும், மனமாகட்டும், செவி ஆகட்டும், கைகளாகட்டும் இயக்கமற்றவை. ஆனால் அவை எல்லாம் இப்போ சேதனமான பொருட்கள் போல நடந்து கொள்ள ஆரம்பித்தன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உடலம் ஆத்ம தர்மம் கொள்ள. இப்போ என்னன்னா, இந்த உடல் வந்து ஆத்ம தர்மத்தை கொண்டது, ஆத்மாவுடைய தன்மையை உடல் அடைந்தது. இப்போ எம்பெருமானுடைய திருமேனியில உருகக்கூடியது எதுன்னா ஆத்மாதான். அந்த தன்மையை உடல் எடுத்துக்கொண்டது, அந்த அச்சேதனமான உடம்பை எடுத்துக்கொண்டதுன்ட்டு இது வந்து திருக்குடந்தை பாசுரம். கும்பகோணத்தில் போய் அங்கே படுத்திருக்க அந்த பெருமாளை பார்த்து நீர்ப்பண்டமாக உருகிவிட்டார் இந்த ஆழ்வார். உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய, நான் உருகியே போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி? இப்போ நீங்க ஆத்மாவையும் உடம்பையும் எடுத்துட்டீங்கன்னா தன்மைகள் வேற வேறு. எப்பவுமே இந்த உடல், இந்த புலன்கள், இந்த மனசு வந்து நம்ம ஆத்மாவிலிருந்து பிரிக்கத்தான் செய்யும். ஆனா அப்படிப்பட்ட உடல் இங்கே என்ன ஆச்சுன்னா, ஆத்மாவோட அதுவும் சேர்ந்துக்கிச்சு. என்னன்னா, ஒரு ஆபரணத்தை உருக்குபவன் யோசிக்கவா போறான், இந்த பக்கம் உருக்கலாம், இந்த பக்கம் உருக்கக்கூடாதுன்னு. அப்படி இல்லாம எல்லாத்தையும் உருக்குவதை போல ஆத்மாவும் உருகியது, உடலும் உருகியது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தங்கத்தை ஒரு சொப்பிலே இட்டு அதை காய்ச்சும் போது அந்த சொப்பும் சேர்ந்து உருகுவதை போல ஆழ்வார் உருகவே அவருடைய உடலும் சேர்ந்து நீராய் உருகி அலைந்தது அப்படின்னு சொல்றாங்க. உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய என்கிறபடியே பகவானிடத்தில் கொண்ட அன்பின் வசப்பட்ட காரணத்தாலே ஆத்மா உரை குலைந்து போகாதபடி கட்டின கரையான சரீரம் பொன் இருந்த குகையும் உருகுமா போல. இந்த ஆத்மா உருகக்கூடாது அப்படின்னு தான் இந்த பிரகிருதியில வச்சிருக்காங்க இந்த உடம்பை. ஆனா பொன் உருக்கும் போது அந்த குப்பியும் சேர்ந்து உருகுவதை போல ஆழ்வாருடைய சரீரமும் அந்த குடந்தை கிடந்த மாமாயனை பார்த்த உடனே உருகியது அப்படிங்கிறாங்க. குகையும் உருகுமா போலே அன்பும் அது தங்கியிருக்கும் இடமும் என்று இரண்டும் இல்லாமல் அன்புதானே ஒரு வடிவு கொண்டது போலேயாய் மேலும் மேலும் உருக்குலைந்து ஆத்ம தர்மத்தை அது ஏறிட்டு கொண்டது. அந்த சரீரம், ஆழ்வாருடைய சரீரம் அந்த மிக மிஞ்சிய அன்பாலே ஆத்மா உருகும் போது தானும் சேர்ந்து ஆத்ம தர்மத்தை தான் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. இனி அறிவற்றதான காற்று, உப்பங்கழி ஆகியவற்றின் தன்மைகள் அவற்றிற்கு இயல்பானவை என்பதை மறந்து பகவானை பிரிந்ததால் துக்கத்தால் அவை அத்தன்மைகளை பெற்றன என்றும் அவையும் தம்மை போல துக்கம் உடையன என்று ஆழ்வார் மயங்கியது விளக்கப்படுகிறது. அதாவது இந்த பக்தியின் முதிர்ச்சியால அதனால என்ன ஆகுதுன்னு, ஆழ்வாருக்கு சாதாரண விஷயங்கள் கூட வந்து ரொம்ப பெருசா தோன்றிட்டு என்ன பண்றாரு, இப்போ உதாரணத்துக்கு உப்பங்கழி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும் இல்லையா? அதை பார்த்துட்டு ஐயோயோ இந்த உப்பங்கழி வந்து என்ன மாதிரி பகவானை பிரிந்ததால இப்படி வெண்மையா வெளுத்துருச்சோ அப்படின்னு நினைக்கிறது. அலைகள் வந்து ஓயாம அடிச்சிட்டு இருக்கிறது அதோடைய பண்பு. அப்ப என்ன சொல்லாரு, பாவம் இந்த அலைகளும் வந்து என்னை போல தங்களுடைய எம்பெருமானை பிரிந்து இப்படி அலைகின்றனவோ அப்படின்னு நினைச்சு அப்பேற்பட்ட ஞானத்துக்கே இழுக்கு வரும்படி நடந்து கொள்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதை தான் இந்த பகுதியில சொல்ல போறாங்க. காற்றும் கழியும் கட்டி அழ அப்படின்னா கடலும் மலையும் விசம்பும் துழா என்றும் இருளின் திணி வண்ணம் மாநீர் கழியே என்றும் கூறப்பட்டபடி காற்றுக்கு எப்பொழுதும் அசைந்து கொண்டிருக்கிற தன்மையும் உப்பங்கழிக்கு ஏறுவதும் வடிவதாகையும் என்று உள்ள தன்மை அறியாமல் அவற்றுக்கு அத்தன்மைகள் பகவானை பிரிந்த பிரிவின் கிளேசத்தால் உண்டானவை என்று கருதி அறிவில்லாத அவற்றை தம்மை போன்று துக்கம் உடையவராக கொண்டு எதை போய் பார்க்கிறாரு பாருங்க. உப்பங்கழியை பார்க்கிறாரு, காத்த பார்க்கிறாரு.
உப்பங்கழியில் வந்து அந்த ஏறும் இல்லையா, தண்ணி ஊற்றி அது கடல் தண்ணி இருக்கும்போது அந்த லெவல் ஏறி இருக்கும், அப்புறம் குறையும். காற்று வந்து அது காற்றுடைய தன்மையே அதுதானே, ஒரு இடத்துல நிற்காமல் அலைந்து கொண்டே இருக்கிறது. இவர் இந்த பிரிவாற்றாமையால், இதெல்லாம் பெண் பேச்சா வரக்கூடிய பாசுரங்கள், அந்த பிரிவாற்றாமையாலே தாம் படுகிற துன்பத்தை இந்த உப்பங்கழியும் இந்த காற்றும் கூட படுகிறதோ என்று நினைத்து அவர்கள் துக்கத்தையும் தம் துக்கமாக நினைத்து கொண்டு வருந்துவார் இந்த ஆழ்வார். என் ஆற்றாமை சொல்லி அழுவோமை என்கிறபடியே தாம் அவற்றை கட்டி கொண்டு கிடந்து கதறும்படியான நிலையை அடைந்தவர் ஆழ்வார். நீங்கள் வாங்க, உப்பங்கழியே வாங்க, காத்தே வாங்க, நம்ம கட்டி பிடிச்சிட்டு அழலாம். என்ன எம்பெருமான் உங்களையும் கைவிட்டான், என்னையும் கைவிட்டான், ஆகையில வாங்க நம்ம எல்லாம் கட்டி பிடிச்சி சேர்ந்து அழலாம் அப்படின்ட்டு அவர்களை கூப்பிடும் தன்மையை அடைந்தார் ஆழ்வார். அப்படி ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த பெருக்கெடுத்த காதல் எம்பெருமானிடம், அதை வந்து வார்த்தைகளை விவரிக்கிறதுன்னு அவருடைய பாசனங்களை தான் சொல்லணுமே தவிர வேறு உதாரணங்களை நம்ம சொல்லவே முடியாது. அவர்களை கட்டிக்கொண்டு கதறும்படியான உப்பங்கழியும் காற்றையும் கட்டிக்கொண்டு அழுகிறார். அதுக்கப்புறம் பெருங்காதலுக்கு பத்திமை அலர்தூற்றிற்று முதலாக கொண்ட என் காதல் என்றும் மயல் பெருங்காதல் என்றும் கூறப்பட்டபடி பிறர் பழி சொன்னதுவே எருவாக. இது நம்ம பார்த்தோம், ஊரார்க்கவே எருவாக இட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதில், அதாவது வித்யை தாயாக பெற்றுட்டு ஒரு பெண்ணுக்கும் ஆத்மாவுக்குள்ள இதை பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து பெற்று திருமந்திரத்தை தாலியாக கட்டி அவள் கணவன் வீட்டுக்கு செல்வது வரைக்கும் பார்த்தோம். அந்த ஊரார்க்கவை எருவாகிற்று, மற்றவர்கள் தூற்றினால் அதுவே வந்து இவருடைய பக்தி வளர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும். பிறர் பழி சொன்னதே எருவாக பனைத்து சொல்லுவதாக செய்வன தவிர்வன, செய்ய வேண்டியவை தவிர்க்க வேண்டியவை தெரியாதபடி அறிவு கேட்டு விளைவிப்பதுமான எல்லை காண முடியாத ஆழ்வார் பக்தி. மற்றவங்க கேலி பண்ணாங்க, அதுவே வந்து இவருடைய காதலை வளர்க்கும் எருவாக அமைந்துவிடும். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த நினைவும் இல்லாமல் அந்த பக்தியிலே அகப்பட்டு இருந்தவர் ஆழ்வார். நூல் வரம்பு இல்லையே, மிகுந்த பக்தி உடையவனுக்கு சாஸ்திரம் இல்லை. இதுதான் ஒரு கால் ஆழ்வாருடைய பக்தி இருக்குமானால் அவனை சாஸ்திரங்கள் கட்டுப்படுத்தாது. சாஸ்திர எல்லைகளை தாண்டியது இந்த நம்மாழ்வாருடைய பக்தி. அப்படிப்பட்ட பக்தி ஒருத்தருக்கு இருக்குமாகில் அவர் சாஸ்திரங்களையும் மீறியவர் என்று நாம் கொள்ளலாம். மிகுந்த பக்தி உடையவனுக்கு சாஸ்திரம் இல்லை, முறையும் இல்லை. இதை வந்து ஒரு ரெகுலேஷனுக்குள்ள நம்ம கொண்டரவே முடியாது. ஏன் இப்படி இருக்காருன்னு கொண்டரவே முடியாது. இது வந்து ஒரு பிரமாணம் என்கிறபடியே பரமபதத்திலே அனுபவத்திற்கு உறுப்பான பக்தி போலே சென்றபடி கண்டிருக்கும் அத்தனை அல்லது பக்திமைக்கு அன்புடையேன் ஆவதே என்று நூல் பிடித்து செயல் புரியும்படி வரம்பு கட்ட ஒண்ணாது எனப்படுகிறது. அதாவது இதை வந்து பரமபதத்தில் இருக்கக்கூடிய அனுபவம்னு நம்ம கண்ணால் பார்த்து நம்ம அனுபவிக்கலாமே தவிர, இதை நூல் பிடிச்சோ ஒரு ஸ்கேல் பிடிச்சோ இதை வந்து ஒரு வரம்புக்குள்ள நாம் கட்டுப்படுத்தவே முடியாது. அப்படி எல்லை மீறிய கரை புரண்ட பக்தி வெள்ளம் ஆழ்வாருடையது அப்படின்னு சொல்ல வராங்க. பக்திமைக்கு அன்புடையேன் ஆவதே, இது வந்து திருக்குறுந்தாண்டகம். இது வந்து திருமங்கை ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களில் ஒன்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று நூல் பிடித்து செயல் புரியும்படி. இதெல்லாம் தான் ஆர்டர், இதெல்லாம் தான் வந்து கண்டிஷன்ஸ். பக்தினா இப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கணும், இது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் எல்லாம் நம்மாழ்வாருடைய பக்திக்கு நம்ம போகவே முடியாது. இதையெல்லாம் தாண்டி ஒரு வேற ஒரு அளவில் இருக்கக்கூடியது இந்த நம்மாழ்வாருடைய பக்தி. இதை வந்து சாஸ்திரங்களுக்கு உட்படுத்த முடியாது. சாஸ்திரங்கள் கேள்வி கேட்கவும் முடியாது. பரமபதத்தில் இருக்கும் இருப்பை போல் இதை நாம் கண்டு ரசிக்கலாமே தவிர இதற்கு வேறு ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது அப்படின்னு கொண்டாந்து முடிக்கிறாங்க. எனவே ஆழ்வாருடைய பக்தியானது பரமாத்மா கேட்கத்தக்கவன், மனனம் செய்யத்தக்கவன், தியானம் செய்யத்தக்கவன், பார்க்கத்தக்கவன். இது வந்து பிருகதாரண்யக உபனிஷத்துலேருந்து எடுத்திருக்கிறாங்க என்கிறபடியே ஒரு விதியினாலே தூண்டப்பட்டதாய் மக்களாலே சாதிக்கப்படுவதாய் முறையிலே தோன்றுகின்ற பக்தியை போல் அல்லாமல் அதற்கு எதிர்த்தட்டாக கரை அழுத்து செல்லுகின்ற பக்தியானது சாஸ்திர மரியாதையின் கீழ் அடங்காது எனப்பட்டது. ஆச்சுங்களா? இப்போ உபநிஷத்துல என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, பரமாத்மா அது கற்றுக்கணும். பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சுட்டு அவன் கேட்கத்தக்கவன்,
அவன் மனனம் செய்யத்தக்கவன், தியானம் செய்யத்தக்கவன், காணத்தக்கவன், இப்படிலாம் பார்த்து 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 ஓ பகவான் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டு அதை அனுபவிக்கிறது ஒரு முறை. ஆனால் இவருக்கு அப்படி இல்லவே இல்லையே. இவன் பகவான் முற்றூட்டாக தன்னை காட்டி கொடுத்து விட்டான், மயர்வர மதிநலம் அருள் விட்டான். ஆகையால இவருடைய பக்தி எந்த வரம்புலையுமே அடக்க முடியாதது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆக ஞானத்தில் தன் பேச்சு என்கிற சூத்திரம் முதல் இச்சூத்திரம் முடிய, அதாவது 118 132 வரையில ஞான நிலையில் தாமான தன்மையாலும் அன்பு நிலையில் பெண்ணின் தன்மையாலும் ஆழ்வார்கள் பேசுவர் என்றும், பெண் தன்மை ஆத்மாவிற்கு வந்தேறியது அன்று, இவருக்கு இயல்பாகவே அமைந்தது என்றும், அதுதான் பொதுவாதலின்றி 6 தன்மைகளாலே பெரிய பிராட்டியாரோடு ஒப்பர் என்றும், மற்ற பிராட்டிமார் மற்றும் பகவானால் கைகொள்ளப்பட்டவர்கள் அனைவரோடும் ஒப்புடையவர் என்றும், என்னும் முற்றுமே இவருக்கு பெரிய பிராட்டியோரோட என்றும், பகவானை பிரியாதவர்களும் அவனுக்கு நெருங்கி உள்ளவர்களாயும் இருக்கிற லக்ஷ்மணன் முதலானோர், தசரன் முதலானோர்கள் தன்மைகளும் ஆழ்வாருக்கு உண்டு என்றும், அதே நேரத்தில் அவர்களை காட்டிலும் இவருக்கு உண்டான உயர்வினால் வேறுபட்டவர் என்றும், பிராட்டிமாரையும் திருவனந்தாழ்வான் முதலியோரும் தாமாகவே பாவிப்பார் என்றும், எம்பெருமான் அழகில் ஈடுபட்டு இவர் அடையும் பெண் தன்மை மற்றும் இவர் எம்பெருமானுக்கு செய்யும் தொண்டும் இவற்றை திரௌபதி கௌசல்ய தன்மைகளோடு ஒப்பிடலாகாது என்றும், இந்த தன்மையோடு செயல்களுக்கு மூலமான பக்தியின் வகைகளும் சொல்லப்பட்டதாயிற்று. அதான் ஒரு இது மாதிரி, அதாவது அரிமா நோக்கு அப்படின்வாங்க. அரிமா நோக்குன்னா சிங்கம் தான் வந்த வழி அப்படி திரும்பி பார்க்குமா, அந்த மாதிரி இது வரைக்கும், அதாவது 118 132 சூத்திரங்கள்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத இங்க ஒரு ஜிஸ்டா கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு அடுத்த சூத்திரத்திலேருந்து ரொம்பவே டஃப், ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு நிதானமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. அது என்ன, இந்த பிரக்ஞாவஸ்தை அப்படிங்கிற ஒன்று வரும். அதாவது இந்த ஆழ்வார் பெண்தன்மை அடையும் போது தாயாக, தோழியாக, தலைவியாக 3 பேசுறார். இப்போ இங்க நாயனார் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, இந்த 3 பிரக்ஞாவஸ்தை அப்படின்னா இந்த அறிவு, முக்காலமும் அறிந்த அறிவுன்னு வச்சுக்கோங்களேன், உணர்வு, நம்மளுடைய நாலேஜ். பிரக்ஞாவஸ்தை இந்த 3 இருக்கு இல்லையா, தாய் பேச்சு, தலைவி பேச்சு, பெண் பேச்சு, இதை திருமந்திரத்துல இருக்கக்கூடிய ஓம் நமோ நாராயணாய அதோட பொருத்த போறார். தலைவினா யாரு, தோழினா யாரு, தாய்னா யாரு அப்படிங்கறத திருமந்திரத்தோட இதை பொருத்தி கொண்டாட போறார். ஸோ அதனால இது நிதானமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது, இல்லாட்டி கொஞ்சம் ரொம்பவே அப்டிராக்டா இருக்கும், அது பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு பாசுரங்கள் கையில் இருந்தால் நல்லது. ஏன்னா தோழி பாசுரம் ஒரு 17 பாசுரம் சொல்லுவாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அந்த பாசுரத்தில் ஒரு வரியை வச்சுட்டு மோரலஸ் அந்த பாசுரத்தில் என்ன இருந்தது அப்போ நம்ம சொல்லி ஒரு மாதிரி வந்துட்டோம். ஆனால் இதுக்கு மேலே இப்போ நம பதார்த்தமாக தாய் பாசுரம் அப்படின்னாக்கா ஏன் அது நம பதார்த்தமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். ஆகையால் நான் அடியேன் என்ன நினச்சேன்னா, திவ்ய பிரபந்த ஸ்ரீகோஷம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, நம்ம அந்த பாத்திரம் புக்கிலே பார்த்துக்கலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு நம்ம ஸ்ரீமான் நித்யகுமார் ரொம்ப பெரிய உதவி ஒன்று பண்ணியிருக்காரு. திவ்ய பிரபந்தம் முழுவதையுமே அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு, அடியன் கிட்ட இருக்கு. அதை நான் குரூப்பில் போட்டுட்டாக்கா அதில் எதில் தொடரோமோ அது வரும், எதை டச் பண்ணுறோமோ அது வந்துடும். ஸோ அதனால் திருவாய்மொழியின் எடுத்துட்டு என்ன பண்ணலான்னாக்கா, இப்போ அடுத்த நாளுக்கான பாசுரங்களை அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். சும்மா பாசுரங்கள் மட்டும் ஒரு முறை படிச்சுட்டா இது என்னங்கிறது நமக்கு புரியும். அந்த ஒரு அந்த இந்த ஹோம்ஒர்க் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கும். அது பண்ணிட்டாக்கா தான் இந்த பெண் பேச்சுக்கும் திருவெட்டெழுத்துக்கும் என்ன பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு சுலபமாக புரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி ஒன்றுமே தலைகால் புரியாத மாதிரி இருக்குது. தோழி தலை 17 பாசுரங்களில் சொல்கிறான் நாராயண பதார்த்தமாக. அது அந்த பாசுரங்களை பார்த்தா தான் நமக்கு விளக்கும். இது வியாக்கியானம் இல்லாட்டி பரவாயில்ல, இந்த பாசுரம் அப்படின்னு வச்சு கண்ணால் பார்த்தா நமக்கு நல்லா இருக்கும். ஆகையால் அவர் ஸ்ரீமான் நித்யகுமார் ராமதாசன் அவர்கள் அனுப்பி அந்த இதை நான் குரூப்பில் இன்றைக்கே போட்டுடுறேன். போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், எது பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே இந்த பிரக்ஞாவஸ்தை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தாய் பேச்சு என்ன, தோழி பேச்சு என்ன, தலைவி பேச்சு என்ன, அது எப்படி திருமந்திரத்தோட பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம மெதுவாக பார்த்துக்கலாம். அதுதான் சொல்லிட்டு அடியேன் ராமானுஜதாஸ்.